அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி கேட்டிருந்தீங்களா, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் எடுத்துக்கலாம். 4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ப்ரெஜரில் இருக்க பால் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை லங்ஸ் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பாலோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரை கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு கையில் கரைச்சி வச்சிருக்க கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கையில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் லங்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ இதை கண்டிப்பாக 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இந்த டைமில் வந்து தேவையான அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஃபுல் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இல்லைனா ப்ளே பட்டனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு வேறு பவுலில் மாற்றிட்டு தேவையான ஃப்ரூட்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஜவ்வரிசி வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்